நான் டெல்லியிலுள்ள ஒரு பெரிய மருத்துவமனையின் மகப்பேறு அறையில் லேபர் ரூம் துப்புரவு வேலை செய்து வந்தேன். ஆனால் நான் அந்த குப்பையை அகற்றித்தான் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதித்தேன் என்பது யாருக்கும் தெரியாது. பிரசவத்தின்போது மருத்துவர்களும் செவிலியர்களும் குப்பையில் வீசி எறியும் ஒரு பொருளைப் பற்றி நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நிச்சயமாக மயிர்கூச்செறியும். அது உலகமே தங்கத்தின் விலைக்கு வாங்க தயாராக இருந்த ஒரு பொருள். என் பெயர் நேஹா. நான் சிறுவயதிலிருந்தே வறுமை மற்றும் பற்றாக்குறையை தவிர வேறு எதையும் கண்டதில்லை. என் தந்தை ஒரு தினசரி கூலி தொழிலாளி. அவர் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தார். ஆனால் எங்களால் 2 வேளை உணவை கூட சரியாக சாப்பிட முடியவில்லை. நான் அவருக்கு ஒரே மகள். எனக்கு 2 சகோதரர்கள் இருந்தனர். அப்பாவின் உடல்நிலை மோசமடைய தொடங்கிய போது எங்கள் வீட்டில் அடுப்பு எரிவது நின்று போனது. அவருடைய இருமல் அதிகரித்தது, உடல் பலவீனமடைந்தது. ஒருநாள் அவர் வேலைக்கு செல்வதையே நிறுத்தினார். அப்போது என் அம்மா துணிச்சலுடன் நான் இப்போது வேலை செய்யும் அதே தனியார் மருத்துவமனையில் துப்புரவு பணியை தொடங்கினார். அது ஒரு சாதாரண வேலைதான். ஆனால் அம்மாவின் சிறிய சம்பளத்தினால் எங்கள் உடைந்த வீடு எப்படியோ ஓடத் தொடங்கியது. ஆனால் வாழ்க்கையின் அடிகள் இத்துடன் நிற்கவில்லை. அப்பா நோயுடன் போராடி ஒருநாள் காலமாகிவிட்டார். அம்மா முற்றிலும் தனியாகிவிட்டார். சிறுவயதில் பெரியவர்கள் எங்கள் திருமணத்தை தீர்மானித்திருந்ததால் என் அம்மாதான் என் தூரத்து உறவினர் மகனான சஞ்சய்க்கு என்னை திருமணம் செய்து வைத்தார். சஞ்சய்க்கு போதைக்கு அடிமையானவர் என்று என் அம்மாவுக்கு தெரியாது. அவர் பொறுப்பிலிருந்து விலகி எப்போதும் போதையில் இருக்கும் ஒருவராக மாறிவிட்டார். திருமணத்திற்கு பிறகு இந்த உண்மை வெளிவந்தபோது என் காலடியில் இருந்த நிலைமை சரிந்துவிட்டது. அம்மாவுக்கும் சர்க்கரை நோய் இருந்தது. அவருடைய உடல்நிலை அடிக்கடி மோசமாகி வந்தது. எனக்கு 2 குழந்தைகள் இருந்தனர், -1 மகனும் 1 மகளும். சஞ்சய் எதுவும் செய்யவில்லை. அதனால் குடும்பத்தை நடத்தும் முழு சுமையையும் நான் சுமக்க வேண்டியதாயிற்று. ஒருநாள் அம்மாவின் சர்க்கரை அளவு மிகவும் குறைந்து போனபோது நான் அவருடைய கையை பிடித்துக்கொண்டு, அம்மா, இப்போது நீங்கள் ஓய்வெடுங்கள். உங்களுக்கு பதிலாக நான் வேலைக்கு செல்வேன் என்று சொன்னேன். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர், மகளே, நான் உனக்கு எதையும் கொடுக்க முடியவில்லை. படிக்க வைக்கவும் இல்லை. இந்த வறுமையை மட்டும்தான் கொடுத்தேன். இப்போது நீயும் நான் செய்த வேலையைத்தான் செய்யப் போகிறாய் என்று சொன்னார். நான் அவருடைய கையை பிடித்துக்கொண்டு, அம்மா, வேலை எதுவுமே சின்னதோ பெரியதோ கிடையாது. சஞ்சயுடன் நான் வாழ்ந்தாக வேண்டும். குடும்பத்தின் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னேன். விதியானது என்னை என் அம்மா நின்ற இடத்தில் நிறுத்தியது. நானும் அதே மருத்துவமனையில் அதே சீருடையில் அம்மாவுக்கு பதிலாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். அம்மா தன் நேர்மை மற்றும் உழைப்பினால் மருத்துவமனையில் நல்ல பெயரை பெற்றிருந்தார். அது எனக்கு சாதகமாக அமைந்தது. ஆனால் எங்கள் வீட்டின் வறுமை அப்படியேதான் இருந்தது. கணவனின் போதை, அம்மாவின் விலையுயர்ந்த மருந்துகள் மற்றும் குழந்தைகளின் அதிகரித்து வரும் செலவுகள் என் முதுகை ஒடித்துக் கொண்டிருந்தன. சம்பளம் மாதத்தின் முதல் 10 நாட்களிலேயே முடிந்துவிடும். என் வேலை பெரும்பாலும் மகப்பேறு அறையில்தான் இருக்கும். தரையில் துடைப்பம் போடுவது, அழுக்கை துடைப்பது, மருந்து மற்றும் சுத்தம் செய்யும் ரசாயனங்களை தெளிப்பது எல்லாம் என் பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் இரத்தம், மருந்துகள் மற்றும் ரசாயனங்களின் கலவையான வாசனை என் மூக்கில் நிரம்பியிருக்கும். என் உடலிலிருந்தும் அதே துர்நாற்றம் வீசுவது போல் உணர்ந்தேன். மகப்பேறு அறை ஒரு வினோதமான இடம். சில சமயம் ஒரு குழந்தையின் முதல் அழுகுரல் கேட்கும், சில சமயம் ஒரு தாயின் அலறல் கேட்கும். ஒருபுறம் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும், மறுபுறம் யாருடைய எதிர்பார்ப்புகளோ சிதைந்து போகும். வாழ்த்துகள் அக்கா, உங்களுக்கு பையன் பிறந்திருக்கிறான் என்று இந்த நல்ல செய்தியைச் சொல்ல நான் அடிக்கடி நோயாளியின் உறவினர்களிடம் ஓடிச் செல்வேன். அவர்கள் சிரித்த முகத்துடன், ரொம்ப நன்றி அண்ணி என்று சொல்லி ஒரு 500 ரூபாய் நோட்டை என் உள்ளங்கையில் வைப்பார்கள். அது எனக்கு ஒரு புதையல் போல இருந்தது. கொஞ்சம் கூடுதல் பணம் கிடைப்பதற்காக நான் எப்போதும் நல்ல செய்தியைச் சொல்வதில் முன்னணியில் இருந்தேன். ஆனால் அதுவும் ஒட்டகத்தின் வாயில் விழுந்த சீரகம் போலத்தான் இருந்தது. வீடு திரும்பியதும் குழந்தைகள் தங்கள் ஆசைகளை கொட்டுவார்கள். அம்மா, பக்கத்து வீட்டு அமித்துக்கு புது ஷூ வந்திருக்கு, என்னுடையது கிழிந்து போச்சு. அல்லது அம்மா, பள்ளிக்கூடத்தில் எல்லா குழந்தைகளும் ஜூஸ் குடிக்கிறார்கள், எனக்கும் வேண்டும். அவர்களின் வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பு போல தைக்கும். என் சம்பாத்தியம் முழுவதும் அம்மாவின் மருந்துச் செலவுக்கும் சஞ்சயின் போதைக்குமே செலவாகிவிடும். குழந்தைகளின் ஆசைகள் நிறைவேறாமலேயே இருக்கும். இரவில் நான் கூரையை பார்த்தபடி யோசிப்பேன். என் வாழ்க்கை இப்படியே சுத்தம் செய்வதிலும் சம்பாதிப்பதிலுமே கழிந்துவிடுமா? இந்த வறுமையின் இருள் எப்போதாவது மறையுமா இல்லையா? ஆனால் ஒரு நாள் என் அதிர்ஷ்டம் திரும்பியது. அது என்னை தரையிலிருந்து வானத்திற்கு உயர்த்தியது. நான் தினமும் சுத்தம் செய்யும் குப்பையில்தான் என் அதிர்ஷ்டம் மறைந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அது என்னை கோடீஸ்வரனாக்கப் போகும் ஒரு இரவு. ஆனால் அதற்கான விலையை நான் என் வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த நாள் ஒரு பளபளப்பான கருப்பு கார் என் வீட்டின் முன் வந்து நின்றது. தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த எல்லா குழந்தைகளும் விளையாட்டை நிறுத்திவிட்டு கருப்பு காரையே பார்க்க ஆரம்பித்தார்கள். எங்கள் தெருவுக்குள் இவ்வளவு பெரிய சுத்தமான கார் வந்ததே இல்லை. நான் கதவில் நின்று திகைத்தேன். என் வீட்டுக்கு முன்னால் இந்த காருக்கு என்ன வேலை என்று யோசித்தேன்.
அதிலிருந்து கோட் சூட் அணிந்த சுத்தமான ஆசாமி ஒருவர் இறங்கினார். அவருடைய பாலிஷ் செய்யப்பட்ட காலணிகள் தெருவின் மண்ணிலும் மின்னின. அவர் என் வீட்டை ஒரு கணம் பார்த்தார். பிறகு என்னை பார்த்து, நீங்கள் நேஹாதானே என்று கேட்டார். அவருடைய குரல் கனமாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருந்தது. நான் பயத்துடன், ஆமாம், நான் தான் நேஹா. ஏதாவது வேலையா என்று கேட்டேன். அவர், நீங்கள் டெல்லியில் உள்ள அந்த பெரிய மருத்துவமனையின் மகப்பேறு அறையில் துப்புரவு வேலை செய்கிறீர்களா என்று கேட்டார். என் இதயம் திக்குதிக்கு என்று அடித்தது. என் வேலை செய்யும் இடம் இவருக்கு எப்படி தெரியும் என்று யோசித்தேன். நான் மெதுவாக தலையசைத்தேன். ஆமாம், செய்கிறேன். ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டேன். மருத்துவமனையிலிருந்து ஏதாவது புகார் வந்துவிட்டதோ என்று பயந்தேன். ஆனால் அவர் சிரித்துக்கொண்டே, இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக உங்கள் எல்லா பிரச்சனைகளும் இப்போது முடிவுக்கு வரப்போகின்றன என்று சொன்னார். நான் திகைத்துப் போனேன். மருத்துவமனை வேலை என்றால் அங்கேதான் கூப்பிட்டிருப்பார்கள். வீட்டிற்கு வர என்ன அவசியம்? நான் அவரை சந்தேகத்துடன் பார்த்தேன். அவர், நான் உள்ளே வரலாமா? உங்களிடம் ஒரு மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று கேட்டார். நான் தயக்கத்துடன், சரி, வாருங்கள் என்று சொன்னேன். என் சிறிய வீடும் உடைந்த சுவர்களும் அவருடைய விலையுயர்ந்த உடைக்கு முன்னால் வெட்கப்படுவது போல் தோன்றியது. அவர் உட்கார்ந்தபோது பழைய நாற்காலி கிரீச்சிட்டது. நான் தைரியமாக, பாருங்கள், நான் அறிமுகமில்லாதவர்களுடன் பேசுவதில்லை. ஆனால் நீங்கள் என் மருத்துவமனையின் பெயரை குறிப்பிட்டீர்கள். நான் அங்கே 5 வருடங்களாக வேலை செய்கிறேன். எனக்கு முன்பு என் அம்மா 15 வருடங்களாக அங்கேதான் வேலை செய்தார் என்று சொன்னேன். இதை கேட்டதும் அவருடைய கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. அவர், அப்படியானால் உங்களுக்கு மருத்துவமனையின் எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கும், குறிப்பாக மகப்பேறு அறையை பற்றி என்று கேட்டார். நான், ஆமாம், தெரியும். ஆனால் அங்கே எல்லோரும் நேர்மையாகத்தான் வேலை செய்கிறார்கள். தவறான விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னேன். அவர் சற்று குனிந்து, அவர்களின் இந்த நல்லெண்ணத்தை பயன்படுத்திதான் நாம் கொஞ்சம் சாதகத்தை பெற வேண்டும். இதன் மூலம் நீங்கள் இவ்வளவு பணம் சம்பாதிப்பீர்கள் என்று நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாது என்று சொன்னார். நான் ஆச்சரியத்துடன், என்ன சாதகம் என்று கேட்டேன். அவர் சிரித்தார். நீங்கள் தினமும் குப்பையை அகற்றுகிறீர்கள் இல்லையா? அந்த குப்பையில் உங்களுக்காக ஒரு பொருள் இருக்கிறது. அது உங்களை சில நாட்களிலேயே கோடீஸ்வரனாக்க முடியும் என்று சொன்னார். அவருடைய இந்த வார்த்தை என் தலையில் ஒரு சுத்தியலால் அடித்தது போல இருந்தது. கோடீஸ்வரனா? அதுவும் குப்பையிலிருந்து? ஒரு கணம் இந்த ஆள் ஒன்று பைத்தியமாக இருக்க வேண்டும், அல்லது என்னை கேலி செய்கிறார் என்று நினைத்தேன். நீங்கள் என் வறுமையை பார்த்து கேலி செய்ய வந்திருக்கிறீர்களா? உங்கள் பணக்கார ஆட்கள் குப்பை பொறுக்குபவர்களாகிய எங்களை பார்த்து சிரிக்கிறீர்கள். எங்களை, எங்கள் வாழ்க்கையை வாழவிடுங்கள். இங்கிருந்து வெளியேறுங்கள். என் பேச்சு உடனடியாக கடுமையாக மாறியது. அவர் என் கோபத்திற்கு கோபப்படாமல் மெதுவாக சிரித்தார். நேஹாஜி, நான் உங்களுக்கு சொல்லப்போகும் விஷயம் உங்கள் மருத்துவமனையின் பெரிய மருத்துவர்களுக்கே கூட தெரிந்திருக்காது. ஏனென்றால் இது இந்துஸ்தான். இங்குள்ள மக்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு பெண்களிடமிருந்து ஒரு விலைமதிப்பற்ற பொருள் தூக்கி எறியப்படுகிறது. அதிலிருந்து ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற உணர்வே இல்லை என்று சொன்னார். அவருடைய பேச்சில் இருந்த ஏதோ ஒன்று என் கோபத்தை ஆர்வமாக மாற்றியது. எந்த பொருள்? என்ன விலைமதிப்பற்ற பொருள் என்று கேட்டேன். அதை நான் சொல்கிறேன் என்று அவர் தன் பையிலிருந்து மடித்துப்போன ஒரு காகிதச் சீட்டை எடுத்தார். நாளை முதல் பிரசவம் நடக்கும்போதெல்லாம் நீங்கள் அந்த குப்பையிலிருந்து அந்த பொருளை எடுத்து தனியாக ஒரு பையில் வைத்துக் கொள்ள வேண்டும், சரியா? சரி, வைத்துக் கொள்கிறேன் என்று நான் ஆவலுடன் சொன்னேன். ஆனால் அந்த பொருள் என்னவென்று சொல்லுங்கள். அவர் அந்த சீட்டை என் பக்கம் நீட்டினார். இதிலெல்லாம் எழுதப்பட்டுள்ளது. இதை கவனமாக படித்துப் பாருங்கள். நாளை முதல் உங்கள் வேலை ஆரம்பமாகும். நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் எழுந்து வெளியே சென்றார். அவருடைய கருப்பு கார் தெருவின் மூலையில் மறையும் வரை நான் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தேன். பிறகு நடுங்கும் கைகளால் அந்த காகிதச் சீட்டை திறந்தேன். அதில் ஒரே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அது ஒரு மருத்துவச் சொல். அதை நான் செவிலியர்கள் வாயிலிருந்து எப்போதாவது கேட்டிருக்கிறேன். ஆனால் அதன் அர்த்தம் எனக்கு தெரியாது. நான் அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் படித்தேன். மருத்துவர்களும் செவிலியர்களும் உபயோகப்படுத்திய பஞ்சு மற்றும் கட்டுகளுடன் தூக்கி எறியும் அந்த மதிப்பற்ற பொருள் எப்படி இவ்வளவு விலையுயர்ந்ததாக இருக்க முடியும் என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் இதயம் இது ஒரு மோசம், ஒரு தந்திரம் என்று கூறியது. ஆனால் என் மூளை அவருடைய பேச்சில் கொஞ்சம் கூட உண்மை இருந்தால் என் வாழ்க்கையும் என் குழந்தைகளின் வாழ்க்கையும் முற்றிலும் மாறலாம் என்று கூறியது. அந்த ஒரு வார்த்தை என் மனதில் பேராசைக்கும் பயத்திற்கும் இடையே ஒரு போராட்டத்தை தூண்டியது. இதன் முடிவு அடுத்த நாள் மருத்துவமனையின் மகப்பேறு அறையில் நடக்கவிருந்தது. அந்த இரவு எனக்கு துளியும் தூக்கம் வரவில்லை. நான் படுக்கையில் புரண்டு படுத்தேன். அந்த சீட்டில் எழுதப்பட்ட வார்த்தை என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த அந்நியன், அவனுடைய நம்பிக்கை நிறைந்த கண்கள் மற்றும் கோடீஸ்வரன் ஆகும் பேச்சு, எல்லாம் ஒரு கனவு போல தோன்றியது. அது பயங்கரமாகவும் அழகாகவும் இருந்த ஒரு கனவு.
ஒருபுறம் என் பயம் என்னை தடுக்கிறது, மறுபுறம் என் வீட்டின் நிலைமை, குழந்தைகளின் பசியுள்ள முகங்கள் மற்றும் அம்மாவின் நோய் என்னை அந்த பாதையில் தள்ளிக் கொண்டிருந்தன. நான் எழுந்து மூலையில் தூங்கிக் கொண்டிருந்த என் குழந்தைகளை பார்த்தேன். நிலவின் லேசான வெளிச்சம் அவர்களின் அப்பாவி முகங்களில் விழுந்தது. அவர்களின் கிழிந்த ஆடைகளையும் பலவீனமான உடலையும் பார்த்து என் உள்ளத்தில் வலி ஏற்பட்டது. இல்லை, நான் உங்கள் வாழ்க்கையை இப்படி பாழாக்க விடமாட்டேன் என்று எனக்குள்ளேயே முணுமுணுத்தேன். அந்த குப்பையில் என் அதிர்ஷ்டத்தின் தங்கம் மறைந்திருந்தால் நான் அதை வெளியே எடுத்தே தீருவேன். இதை நினைத்ததும் எனக்குள் இருந்த பயம் மறைந்துவிட்டது. அதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான தைரியமும் அக்கறையின்மையும் என்னை ஆட்கொண்டது. அடுத்த நாள் காலையில் நான் மருத்துவமனைக்கு புறப்பட்டபோது என் இதயம் முன்பை விட வேகமாக துடித்தது. என் வேலைப்பையில் ஒரு கூடுதல் சுத்தமான பையை மறைத்து வைத்தேன். கைகள் நடுங்கின, ஆனால் என் உறுதியாக இருந்தது. நான் மருத்துவமனைக்கு சென்றபோது எல்லாம் அப்படியே இருந்தது. அதே நடைபாதைகள், அதே நபர்கள், அதே துர்நாற்றம். ஆனால் இன்று எல்லாம் வித்தியாசமாக தெரிந்தது. ஒவ்வொரு முகமும் என்னை சந்தேகத்துடன் பார்ப்பது போல் உணர்ந்தேன். நேஹா, இன்று அமைதியாக இருக்கிறாய். உடல்நிலை சரியில்லையா என்று சிஸ்டர் கவிதா என்னை கடந்து செல்லும்போது கேட்டார். அவர் மருத்துவமனையில் நீண்ட நாட்களாக பணியாற்றும் கண்டிப்பான செவிலியர். நான் உடனடியாக திடுக்கிட்டேன். ஆமாம் சிஸ்டர், எனக்கு சரியில்லை. இரவில் தூக்கம் வரவில்லை என்று சொன்னேன். சரி, வேலையில் கவனம் செலுத்து. இன்று காலையிலேயே 3 பிரசவ வழக்குகள் வந்துள்ளன. மகப்பேறு அறை மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அவர் முன்னேறினார். அவர் சொன்னதை கேட்டதும் என் இதய துடிப்பு இன்னும் வேகமாகியது. 3 வழக்குகள் என்றால் 3 வாய்ப்புகள். நான் விரைவாக என் துடைப்பத்தையும் மாப்பையும் எடுத்துக்கொண்டு மகப்பேறு அறையை நோக்கிச் சென்றேன். சுத்தம் செய்யும் வேலையை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கவனம் உள்ளே இருந்து வரும் சத்தங்களின் மீதுதான் இருந்தது. கண்ணாடியிலிருந்து உள்ளே எட்டி பார்க்க அடிக்கடி முயற்சித்தேன். நேரம் மெதுவாக கடந்து கொண்டிருந்தது. என் பதட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. பின்னர் அந்த தருணம் வந்தது. முதல் பிரசவம் முடிந்தது. செவிலியர்கள் குழந்தையை சுத்தம் செய்து வெப்பமூட்டியில் வைத்து பிறகு உறவினர்களுக்கு நல்ல செய்தியைச் சொன்னார்கள். வாழ்த்துகள் அண்ணா, பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த மனிதர் தன் குழந்தையை நோக்கி முன்னேறினார். குழந்தையின் தந்தை மகிழ்ச்சியில் நடுங்கும் கைகளால் 500 ரூபாய் நோட்டை என் பக்கம் நீட்டினார். ஆனால் இன்று என் பார்வை அந்த நோட்டில் இல்லை. மாறாக செவிலியர் ரத்தம் மற்றும் பஞ்சில் நனைந்த பல பொருட்களுடன் அந்த விலைமதிப்பற்ற பொருளையும் வீசியிருந்த குப்பை தொட்டியின் மீது இருந்தது. மருத்துவர்களும் செவிலியர்களும் அறையை விட்டு வெளியேறியவுடன் நான் உடனடியாக சுத்தம் செய்யும் சாக்கில் உள்ளே நுழைந்தேன். கதவை லேசாக மூடிவிட்டு விரைவாக குப்பை தொட்டியை நோக்கிச் சென்றேன். என் கைகள் நடுங்கின. நெற்றியில் வியர்த்தது. என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் திருடியது இல்லை. இந்த வேலை எனக்கு உலகின் மிகவும் கடினமான வேலையாக தோன்றியது. நான் தைரியமாக குப்பை தொட்டியில் கையை வைத்தேன். இரத்தம் மற்றும் மற்ற அசுத்தங்களை பார்த்து எனக்கு வாந்தி வந்தது போலிருந்தது. ஆனால் அந்த கள்ள மனிதனின் வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. இது உங்களை சில நாட்களிலேயே கோடீஸ்வரனாக்கும். அவர் சொன்ன அடையாளங்களின்படி இருந்த அந்த பொருளை நான் எடுத்து விரைவாக நான் மறைத்து வைத்திருந்த பையில் போட்டேன். அப்போது திடீரென்று கதவு திறந்து ஒரு ஜூனியர் செவிலியர் உள்ளே வந்தார். அடடே நேஹா, நீ இன்னும் இதை சுத்தம் செய்யவில்லையா? சீக்கிரம் செய். நாம் அடுத்த நோயாளியை கொண்டு வர வேண்டும். நான் கையும் களவுமாக பிடிபட்டது போல உணர்ந்தேன். உடனடியாக அந்த பையை வாளியின் அடியில் மறைத்தேன். சரி சிஸ்டர், 5 நிமிடங்களில் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து விடுகிறேன் என்று நான் பதட்டத்துடன் சொன்னேன். அவர் சென்ற பிறகுதான் என் உயிருக்கு உயிர் வந்தது. இது பிடிபடுவதற்கான விளிம்பில் இருந்தது. மாலை வரை நான் இதேபோல் பயத்துடனும் மறைந்தும் இன்னும் 2 பைகளை சேகரித்தேன். விடுமுறை நேரம் வந்தபோது நான் அந்த பையை என் பெரிய பையில் மறைத்தேன் மற்றும் மருத்துவமனையின் பின்கதவை நோக்கிச் சென்றேன். அந்த வாயில் பொதுவாக குறைவாகத்தான் பயன்படுத்தப்பட்டது. அங்கு சென்றதும் அந்த மனிதன் எனக்கு கொடுத்த எண்ணுக்கு அழைத்தேன். நான் பின்கதவில் இருக்கிறேன் என்று நடுங்கும் இதயத்துடன் சொன்னேன். 5 நிமிடங்களில் வருகிறேன் என்று மறுபுறத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. சரியாக 5 நிமிடங்களுக்குப் பிறகு அதே கருப்பு கார் இருளிலிருந்து வெளிவந்தது. அந்த மனிதர் காரிலிருந்து இறங்கி என் பக்கம் வந்தார். நான் எதுவும் சொல்லாமல் அந்த பையை அவரிடம் கொடுத்தேன். அவர் பையை காரின் பின் இருக்கையில் எறிந்துவிட்டு தன் பையிலிருந்து ஒரு கெட்டியான நோட்டுக்கட்டை எடுத்து என் கையில் கொடுத்தார். இதுதான் உன் இன்றைய உழைப்பு என்று அவர் சிரித்தார். நான் நடுங்கும் கைகளால் நோட்டுகளை பிடித்தேன். என் வாழ்க்கையில் இவ்வளவு பணத்தை ஒரே நேரத்தில் நான் பார்த்ததே இல்லை. இது 2000 ரூபாய் நோட்டுகளாக இருந்தது. ஒருவேளை 800க்கும் அதிகமாக இருக்கலாம். என் மாதச் சம்பளத்தை விட 10 மடங்கு அதிகம். இவ்வளவு பணத்தை பார்த்ததும் என் வாயிலிருந்து தன்னாலேயே வார்த்தைகள் வெளிவந்தன. இது குப்பை அல்ல தங்கம் என்று சொன்னேன் இல்லையா? அவர் சிரித்தார். காரில் ஏறி வேகமாக சென்றுவிட்டார். நான் அங்கேயே நின்று நோட்டுகளை பார்த்தேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது.
பயம், பாவம் மற்றும் வெட்கம் போன்ற உணர்வுகளை இப்போது பேராசையும் மகிழ்ச்சியும் மிஞ்சியிருந்தன. அந்த நேரத்தில் என் பசியுள்ள குழந்தைகள், நோய்வாய்ப்பட்ட அம்மா மற்றும் ஒரு பிரகாசமான எதிர்காலம்தான் எனக்கு தெரிந்தது. நான் உடனே முடிவெடுத்தேன், இனி நான் தினமும் இந்த வேலையை செய்வேன். மருத்துவமனையிலிருந்து வீடு வரையிலான பயணம் காற்றில் பறந்து சென்றது போல இருந்தது. கைகளில் வைத்திருந்த நோட்டுக்கட்டு எனக்கு இப்போது காகித துண்டுகளாக தெரியவில்லை. அவை என் நம்பிக்கைகள், என் குழந்தைகளின் கனவுகள், என் அம்மாவின் ஆரோக்கியத்திற்கான உத்தரவாதம். பயம் மற்றும் குற்ற உணர்ச்சி இப்போது எங்கோ பின்னால் மறைந்துவிட்டது. அதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான போதை தரும் மகிழ்ச்சி என்னை பிடித்துக் கொண்டது. என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் பலவீனமானவள் அல்ல, சக்தி வாய்ந்தவள் என்று உணர்ந்தேன். வீட்டிற்குச் செல்லும் முன் நான் நேராக அம்மாவுக்கு எப்போதும் கடன் வாங்கி மருந்து வாங்கும் மருந்து கடைக்குச் சென்றேன். அண்ணா, அம்மாவின் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த மாத்திரைகளை கொடுங்கள் என்று சொன்னேன். கடவுள் என்னை மேலும் கீழும் பார்த்து கடுமையாக, முதலில் போன பாக்கி 2000 ரூபாய் கொடுத்துவிட்டு பிறகு மருந்து கிடைக்கும் என்றார். நான் கோபப்படுவதற்கு பதிலாக அமைதியாக என் பையிலிருந்து 2000 ரூபாய் நோட்டுகளை எடுத்து கவுண்டரில் வைத்தேன். இந்தாங்க உங்க 2000 ரூபாய், இப்போ எனக்கு 2 மாதங்களுக்கு தேவையான மாத்திரைகளை பேக் செய்து வையுங்கள். கடைக்காரரின் கண்கள் விரிந்தன. அவருடைய பேச்சு உடனடியாக மாறியது. அட அக்கா, இப்போதே தருகிறேன், நீங்கள் உட்காருங்கள் என்று சொன்னார். இன்றுதான் எனக்கு பணத்தின் சக்தியின் உண்மையான அர்த்தம் புரிந்தது. அங்கிருந்து நான் பழங்கள் மற்றும் காய்கறிகள் கடைக்குச் சென்றேன். என் குழந்தைகள் எப்போதும் ஆசையுடன் பார்க்கும் எல்லா பழங்களையும் வாங்கினேன். பிறகு மளிகை கடையில் 1 மாதத்திற்கான பொருட்களை வாங்கினேன். கடைசியில் குழந்தைகளுக்கான துணிக்கடைக்குச் சென்று அவர்களுக்காக புதிய உடைகள் மற்றும் பளபளப்பான காலணிகளை வாங்கினேன். நான் வீடு திரும்பிய போது என் 2 கைகளிலும் பைகள் நிறைந்திருந்தன. அம்மா பார் என்று என் மகன் ஒரு பையிலிருந்து புதிய சட்டையை எடுத்து மகிழ்ச்சியில் கத்தினான். என் மகள் புதிய காலணிகளை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். அவர்களின் முகத்தில் இருந்த உண்மையான மகிழ்ச்சியை பார்த்தபோது நான் எந்த தவறும் செய்யவில்லை, மாறாக மிகச்சிறந்த காரியத்தை செய்ததாக உணர்ந்தேன். அம்மா என் கையை பிடித்து ஒரு மூலைக்கு அழைத்துச் சென்றாள். அவள் முகத்தில் மகிழ்ச்சியுடன் கவலையும் இருந்தது. நேகா, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? நீ எங்கேயாவது கடன் வாங்கவில்லையே. பார், நாம் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் கடனில் வாழ முடியாது. இந்த கேள்விக்கு நான் தயாராக இருந்தேன். இல்லையம்மா, மருத்துவமனை ஊழியர்கள் போனஸ் கொடுத்தார்கள். நீங்கள் இருவரும் பல ஆண்டுகளாக நேர்மையாக வேலை செய்கிறீர்கள், அதனால் இது ஒரு பரிசு என்றார்கள் என்று நான் நேர்த்தியாக பொய் சொன்னேன். அம்மாவுக்கு முழுமையாக நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அவள் அமைதியானாள். கடவுள் உனக்கு நல்லது செய்வார் என்று என் தலையை தடவிக்கொண்டு சொன்னாள். அதே சமயம் மூலையில் தூங்கிக் கொண்டிருந்த என் கணவன் சஞ்சய் சத்தம் கேட்டு எழுந்தான். புதிய பொருட்கள் மற்றும் ஆடைகளை பார்த்ததும் அவன் கண்களில் பேராசை மின்னியது. வாவ், எங்கிருந்தோ பணம் கிடைத்திருக்கிறது போல. சரி, நல்லது. இப்போ எனக்கும் கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடு. நண்பர்கள் காத்திருக்கிறார்கள். முன்பெல்லாம் நான் அவனது பேச்சை கேட்டு பயந்து பணம் கொடுத்து விடுவேன். ஆனால் இன்று என்னுள் ஒரு புதிய நேகா இருந்தாள். பணம் எதுவும் கிடைக்காது என்று நான் குளிரான குரலில் சொன்னேன். இந்த பணம் குழந்தைகளின் உடைகளுக்கும் அம்மாவின் மருந்துகளுக்கும் ஆனது, உனது போதைக்கு அல்ல. அவன் கோபத்துடன் என் மீது பாய்ந்தான். எனக்கு பதில் சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? தைரியம் பணத்தால் வருகிறது சஞ்சய் என்று நான் அவன் கண்களை நேராக பார்த்துச் சொல்லி ஒரு 500 ரூபாய் நோட்டை அவன் மீது வீசினேன். இதை எடுத்துக்கொள். இன்று நாள் முழுவதும் என் முகத்தில் விழிக்காதே. அவன் சிறிது நேரம் என்னை உற்று பார்த்தான். பின்னர் நோட்டை எடுத்துக்கொண்டு முணுமுணுத்தவாறே வீட்டை விட்டு வெளியேறினான். இன்று நான் பணத்தை மட்டுமல்ல, என் இழந்த மரியாதையையும் என் மீதான நம்பிக்கையையும் திரும்பப் பெற்றிருந்தேன். அந்த நாளுக்கு பிறகு இது என் அன்றாட வேலையாகிவிட்டது. நான் தினமும் மருத்துவமனைக்குச் சென்றேன். ஆனால் இப்போது நோக்கம் வெறும் சுத்தம் செய்வது மட்டுமல்ல. நான் ஒரு வேட்டைக்காரியைப் போல பிரசவ அறையின் வெளியே சுற்றிக் கொண்டிருந்தேன், என் இரையை எதிர்பார்த்து. முதல் நாளின் பயம் இப்போது ஒரு பழக்கமாகிவிட்டது. எந்த நேரத்தில் அறைக்குள் செல்ல வேண்டும், எப்படி செவிலியர்களின் கண்களில் படாமல் இருக்க வேண்டும், எப்படி சுத்தமாக வேலையை முடிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். இப்போது அந்த குப்பை தொட்டி எனக்கு அருவருப்பாக தெரியவில்லை. அது ஒரு புதையல் பெட்டியாக மாறியிருந்தது. ஒவ்வொரு மாலையும் நான் பின்புற வாசலில் அந்த கருப்பு கார் மனிதனை சந்தித்தேன். நான் அவனுக்கு பையை கொடுப்பேன், அவன் எனக்கு நோட்டுக்கட்டை கொடுப்பான். நாங்கள் இருவரும் எதுவும் பேசாமல் எங்கள் வழியில் சென்று விடுவோம். சில வாரங்களிலேயே என் வீட்டின் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. உடைந்த கட்டிலுக்கு பதிலாக புதிய படுக்கைகள் வந்தன. சமையலறையில் எல்லா பொருட்களும் இருந்தன. குழந்தைகள் நல்ல உணவு உண்ணவும் நல்ல ஆடைகள் அணியவும் தொடங்கினர். அம்மாவின் உடல்நிலையும் இப்போது சிறந்திருந்தது. ஆனால் இந்த மாற்றம் என் வீட்டுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. அக்கம்பக்கத்தவர்களும் கவனிக்க ஆரம்பித்தனர். அடேங்கப்பா நேகா, இன்று நீ ரொம்ப பிரகாசமாயிருக்கிறாய் என்று ஒரு அண்டை வீட்டுக்காரி சொன்னாள். உனக்கு லாட்டரி அடித்துவிட்டதா போல. நான் புன்னகைத்தேன். கடவுளின் கருணை அவ்வளவுதான்.
எல்லோரின் பார்வையும் என் மீது இருப்பதை நான் அறிந்திருந்தேன். அவர்களின் கிசுகிசுப்புகள், அம்மாவின் கவலை நிறைந்த பார்வைகள் மைனஸ் எல்லாவற்றையும் நான் உணர்ந்தேன். ஆனால் செல்வத்தின் போதை என் தலையில் ஏறியிருந்தது. பணம் ஒரு விசித்திரமான விஷயம். அது இல்லாத போது அது மரியாதையையும் ஆன்மாவையும் நசுக்குகிறது. அது வரும்போது அது ஒருவரின் உண்மையான நிலையை மறக்கச் செய்கிறது. எனக்கும் அதுதான் நடந்து கொண்டிருந்தது. நான் இனி எல்லோர் முன்னிலையிலும் கைகளை கூப்பி குனிந்து வணக்கம் சொல்லும் அந்த பழைய பயந்து நடுங்கும் நேகா இல்லை. இப்போது என் நடையில் ஒரு நம்பிக்கை இருந்தது. என் குரலில் ஒரு உறுதி இருந்தது. நான் குடிசை வீட்டை விட்டுவிட்டு அதே சுற்றுப்புறத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய ஆனால் கட்டிட வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தேன். வீட்டில் ஃப்ரிட்ஜ், டிவி மற்றும் தேவையான அனைத்தும் இருந்தன. என் குழந்தைகள் இப்போது தெருவில் உள்ள மற்ற குழந்தைகளைப் போல நல்ல ஆடைகளை அணிந்திருந்தனர். அவர்களின் கைகளில் விலை உயர்ந்த பொம்மைகள் இருந்தன. நான் மருத்துவமனை வேலையை விடவில்லை, ஏனென்றால் என் உண்மையான புதையல் அங்கேதான் இருந்தது. ஆனால் நான் இப்போது துடைப்பம் போடும் நேகா அத்தையிலிருந்து நேகா ஜியாக மாறியிருந்தேன். நான் அடிக்கடி செவிலியர்கள் மற்றும் பிற ஊழியர்களுக்கு உண்ணும் மற்றும் பருகும் பொருட்களை கொண்டு செல்வேன். சில சமயம் யாருக்காவது கொஞ்சம் பண உதவியும் செய்வேன். என் இந்த நடத்தை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஆனால் யாரும் என்னிடம் நேரடியாக கேட்கத் துணியவில்லை. நேகாஜி, நீங்கள் நாளுக்கு நாள் பணக்காரராகி வருகிறீர்கள். எந்த மாயப்பெட்டி உங்கள் கையில் கிடைத்தது என்று எங்களுக்கும் சொல்லுங்கள். ஒரு நாள் ஒரு வார்ட்பாய் தேநீர் குடிக்கும்போது என்னை கேலி செய்தான். நான் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னேன், கடினமாக உழைக்கிறேன், அதனால் கடவுள் பலன் கொடுக்கிறார். நீங்களும் கடினமாக உழையுங்கள், உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் உள்ளுக்குள் நான் எல்லா நேரமும் ஒரு அறியாத பயத்தில் வாழ்ந்தேன். இரவில் சிறிய சத்தம் கேட்டாலும் என் கண் விழித்துவிடும். மருத்துவமனையில் யாராவது என்னை கூர்ந்து பார்த்தால் என் இதயம் படபடக்கும். நான் எல்லா நேரமும் யாரோ என்னை பின்தொடர்வது போல உணர்ந்தேன். சுவர்களுக்கும் காதுகள் இருப்பது போல, என் ரகசியங்களை கேட்பது போல. என் பேராசை என்னை தினமும் இந்த தீயில் தள்ளியது. ஆனால் என் மனசாட்சி ஒவ்வொரு நொடியும் என்னை குத்திக்காட்டியது. ஒரு நாள் நான் வழக்கம்போல பிரசவ அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது தலைமை செவிலியர் மிஸ் டிசோசா திடீரென்று உள்ளே வந்தார். அவர் மிகவும் கண்டிப்பான மற்றும் கொள்கை பிடிப்புள்ள பெண். அவர் வந்தால் அனைத்து ஊழியர்களும் பயப்படுவார்கள். நேகா, இந்த குப்பை தொட்டி இன்னும் ஏன் நிரம்பியிருக்கிறது என்று அவர் கண்டிப்பான குரலில் கேட்டார். இது தொற்றுநோயை பரப்பலாம் என்பது உனக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் குப்பை தொட்டியில் என் பொருளும் இருந்தது. என் ரத்தம் உறைந்து போனது போல இருந்தது. சரி மேடம், இப்பதான் எடுக்கப் போன. இன்னொரு நோயாளி நிலைமை மோசமாக இருந்தது, அதனால் அங்கே உதவி செய்ய போய்விட்டேன் என்று நான் பதட்டத்துடன் சொன்னேன். அவர் என்னையும் பிறகு குப்பை தொட்டியையும் சந்தேகத்துடன் பார்த்தார். இப்போதெல்லாம் உன் கவனம் வேலையில் குறைவாகவும் வேறு எங்கோ அதிகமாகவும் இருக்கிறது. நினைவில் வைத்துக்கொள், இது மருத்துவமனை, உன் வீடு இல்லை. இங்கே ஒரு சிறிய தவறு கூட ஒரு உயிரை பறிக்கலாம். இதை சொல்லிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியேறினார். அவர் சென்ற பிறகு நான் ஒரு ஆழமான சுவாசம் எடுத்தேன். என் கால்கள் நடுங்கின. இதுவே இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஆபத்து. இந்த சம்பவம் என்னை கவனமாக இருக்க செய்தது. ஆனால் எனக்குள் இருந்த பேராசை இன்னும் குறையவில்லை. பணம் என் வீட்டின் சூழ்நிலையையும் மாற்றியிருந்தது. என் கணவன் சஞ்சய் இனி என்னுடன் சண்டையிடவில்லை, கை ஓங்கவும் துணியவில்லை. அவனது மது மற்றும் சுகபோகம் என் பணத்தில்தான் நடக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். அவன் நரி போல என் முன்னும் பின்னும் சுற்றிக் கொண்டிருந்தான். நேகா, இன்று நண்பர்களுடன் பார்ட்டிக்கு பிளான் செய்திருக்கிறேன். கொஞ்சம் 1000 ரூபாய் வேண்டும். ஒரு மாலை அவன் என்னிடம் வந்து கேட்டான். நான் டிவியிலிருந்து கண்களை அகற்றாமல் சொன்னேன், என்ன மகிழ்ச்சியில் பார்ட்டி, நீ என்ன வேலையை முடித்துவிட்டாய்? அடே செல்லம், நீ சம்பாதிப்பது என்னுடையதுதானே, இதில் கொஞ்சம் உரிமை எனக்கில்லையா என்று அவன் வார்த்தை ஜாலத்துடன் சொன்னான். நான் கோபத்துடன் பார்த்தேன். உனக்கு எந்த உரிமையும் இல்லை, இது என் உழைத்து சம்பாதித்த பணம். பிறகு அவனுடன் சண்டையிடுவது வீண் என்று நினைத்தேன். நான் பர்சிலிருந்து சில நோட்டுகளை எடுத்து அவன் மீது வீசினேன். இனிமேல் என்னிடம் இப்படி பேசாதே. அவன் பணத்தை எடுத்துக்கொண்டு அமைதியாக வெளியேறினான். இப்போது வீட்டில் அதிகார சமநிலை முற்றிலும் மாறிவிட்டது. ஆனால் என் இந்த மாறிய நிலையை என் அம்மா மகிழ்ச்சியாக ஏற்கவில்லை. அவர் அடிக்கடி என்னை கவலையுடனும் வருத்தத்துடனும் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு இரவு குழந்தைகள் தூங்கிய பிறகு அவர் என் அருகில் வந்து அமர்ந்தார். மகள், உண்மையை சொல், இதெல்லாம் என்ன நடக்கிறது? இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது? அந்த போனஸ் கதை எனக்கு சரியாக படவில்லை. நீ ஏதாவது தவறான பாதையில் சென்றுவிட்டாயோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. பார், நாம் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் கடனில் வாழ முடியாது. நான் அவர் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. அம்மா, நீ வீணாக கவலைப்படுகிறாய். எல்லாம் சரியாக இருக்கிறது. நீ உன் உடல் நலத்தில் கவனம் செலுத்தி மகிழ்ச்சியாக இரு. நாங்கள் நிறைய வறுமையை பார்த்திருக்கிறோம். இப்போது நல்ல நாட்கள் வந்திருக்கின்றன, அவற்றின் மதிப்பை அறிந்து கொள்.
மகள், கெட்ட பணத்தால் வரும் நல்ல நாட்கள் ஒருபோதும் நிம்மதியை கொடுக்காது என்று அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. உன் கண்களில் அந்த பழைய மாசற்ற தன்மை எனக்கு தெரியவில்லை. ஒரு பயம் தெரிகிறது. தாமதமாவதற்கு முன் என்னிடம் சொல்லிவிடு. நான் எதுவும் பேசாமல் என் அறைக்கு சென்றுவிட்டேன். அம்மாவின் கண்ணீர் என் இதயத்தை ஆழமாக தாக்கியது. ஆனால் இப்போது திரும்புவதற்கான வழி அடைபட்டுவிட்டது. நான் அந்த குழியில் கழுத்து வரை சிக்கிக் கொண்டேன். அதிலிருந்து வெளியே வருவது என் கையில் இல்லை. சில மாதங்களிலேயே நான் பணக்காரியாகிவிட்டேன். நான் கனவிலும் நினைத்திராத அனைத்தும் எனக்கு கிடைத்தன. நான் வாடகை வீட்டை விட்டுவிட்டு சொந்தமாக ஒரு சிறிய பங்களாவை வாங்கினேன். என் குடிசை வாழ்க்கை இப்போது ஒரு நினைவாக மட்டுமே இருந்தது. ஆனால் நான் வேலையை விடவில்லை. என் பேராசை என்னை ஒவ்வொரு நாளும் அதே மருத்துவமனையின் பிரசவ அறைக்கு இழுத்து வந்தது. நான் இன்னும் அதே பழைய எளிய உடையை அணிந்து செல்வேன், யாருக்கும் சந்தேகம் வராமலிருக்க. நான் இரவு பகலாக சுத்தம் செய்வேன். எனக்கு தேவையான பொருள் கிடைத்தவுடன் அதை பையில் மறைத்து மாலையில் அதே கருப்பு கார் மனிதனிடம் கொடுத்து விடுவேன். அந்த மனிதன் எனக்கு ஒரு உதவியாளராகவும் என் மிகப்பெரிய பயமாகவும் இருந்தான். இத்தனை மாதங்களில் வேலை தவிர எங்களுக்கிடையே வேறு எந்த பேச்சும் இல்லை. ஆனால் ஒரு மாலை நான் அவனுக்கு பையை கொடுத்து அவன் எனக்கு பணக்கட்டை கொடுத்தபோது நான் தைரியத்துடன் கேட்டேன், ஐயா, நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? அவன் என்னை பார்த்து, கேளுங்கள் என்றான். கடைசியில் நீங்கள் இந்த குப்பையை என்ன செய்கிறீர்கள்? இது ஏன் இவ்வளவு விலை உயர்ந்தது? அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு சிரித்தான். உங்களுக்கு பணம் தேவையா அல்லது அதன் விவரங்கள் தேவையா? அதிகம் தெரிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். இது மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. அங்கு மக்கள் அதற்கு நல்ல விலை கொடுக்கிறார்கள் என்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஏன் என்று நான் மீண்டும் கேட்டேன். அவன் சொன்னான், நேகாஜி, ஒரு மனிதனின் குப்பை இன்னொரு மனிதனுக்கு புதையல். இதை சொல்லிவிட்டு அவன் காரின் கண்ணாடியை மேலேற்றிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான். அவனது பதில் என் மனதில் பல கேள்விகளை விட்டுச் சென்றது. நான் இந்த காரியத்தில் எவ்வளவு அதிகமாக சிக்கிக் கொண்டேனோ அவ்வளவு அதிகமாக என் பயமும் பதட்டமும் அதிகரித்தன. மருத்துவமனையில் இப்போது நிலைமை மாறிக்கொண்டிருந்தது. நான் எப்படி திடீரென்று பணக்காரியானேன் என்று இப்போது அனைவருக்கும் தெரியும். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இப்போது அடிக்கடி என்னை தடுத்து அதை பற்றி விசாரிப்பார்கள். குறிப்பாக சிஸ்டர் கவிதா, அவர் பார்வைகள் எப்போதும் என் மீதே பதிந்திருக்கும். அவள் அடிக்கடி பிரசவ அறையைச் சுற்றி நான் சும்மா சுற்றிக் கொண்டிருப்பதை பிடித்து விடுவாள். நேகா, உன் ஷிஃப்ட் காலையிலேயே முடிந்துவிட்டது. பிறகு ஏன் இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறாய்? ஒரு மதியம் அவள் என்னை கூடத்தில் தடுத்து நிறுத்தினாள். அது நான் இப்பதான் வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்தேன். ஏதாவது வேலை இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்று நினைத்தேன் என்று நான் பயத்துடன் சொன்னேன். அவள் சிரித்துக்கொண்டு கிண்டலாக சொன்னாள், நீ இப்போது நிறைய வேலை செய்கிறாய் நேகா. அதனால்தான் உன் குடிசை இப்போது மாளிகையாக மாறிவிட்டது. எங்களுக்கும் காட்டு. அவளது பேச்சில் ஒளிந்திருந்த சந்தேகம் என் இதயத்தில் ஆபத்து மணியை அடித்தது. நான் பேச்சை மாற்ற முயற்சி செய்தேன். சிஸ்டர், கடவுள் யாருக்கு கொடுக்கிறாரோ அவருக்கு கூரையை கிழித்து கொடுக்கிறார். ஒரு ஏழைக்கு என் மீதும் அவரது கருணை இருந்தால் இதில் என்ன ஆச்சரியம்? அவள் தன் கண்களை சுருக்கினாள். நேகா, கடவுளின் கருணை ஏன் பிரசவ அறையின் குப்பை தொட்டியில் மட்டுமே பொழிகிறது என்பதுதான் ஆச்சரியம். இதை கேட்டதும் என் காலடியில் இருந்து பூமி விலகியது. அவர்களுக்கு ஏதாவது தெரிந்துவிட்டதா? அவர்கள் என்னை பார்த்துவிட்டார்களா? நான் பதில் சொல்லாமல் அங்கிருந்து வெளியேறினேன். முதல் முறையாக என் விளையாட்டு முடிவுக்கு வரப்போகிறது என்று தோன்றியது. வீடு திரும்பியதும் அம்மா பூஜை பாயில் அமர்ந்திருந்தாள். கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என்னை பார்த்ததும் அவர் கைகளை கூப்பி கடவுளை பார்த்தார். கடவுளே, என் மகள் தவறான பாதையில் சென்றிருந்தாள். இந்த பணம் ஏதாவது கெட்ட காரியத்தால் வந்திருந்தால் அவளுக்கு நல்ல அறிவைக் கொடுங்கள், அல்லது இந்த குழியிலிருந்து அவளை வெளியே கொண்டு வாருங்கள். அவரது வார்த்தைகள் என் மார்பில் ஈட்டி போல தைத்தன. அம்மா, நீ என்ன சொல்லுகிறாய்? உன் சொந்த மகளைப் பற்றி இப்படி பேசுகிறாயே என்று நான் கத்தினேன். அவர் எழுந்து நின்றார். அவர் கண்களில் பாசத்திற்கு பதிலாக கோபம் இருந்தது. ஆம் நேகா, ஏனென்றால் நான் எந்த திருடனும் பாவியின் தாயாகவும் இருக்க விரும்பவில்லை. உண்மையைச் சொல், இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? இல்லையெனில் நான் நானே மருத்துவமனைக்குச் சென்று அனைவரிடமும் கேட்பேன். அவளது பேச்சைக் கேட்டு நான் உடைந்து போனேன். நான் அவர் கால்களில் விழுந்து அழுதேன். அம்மா, என்னை மன்னித்துவிடு. நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். என் குழந்தைகளை பட்டினியுடன் பார்க்க முடியவில்லை. உன்னை மருந்து இல்லாமல் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை. அம்மா உறுதியாகச் சொன்னாள், கட்டாயம் மனிதர்களை பாவம் செய்ய வைக்காது நேகா, பேராசைதான் செய்ய வைக்கிறது. அவர் என்னை உதறிவிட்டு தன்னை விட்டு விலக்கினார். நீ எங்கள் மரியாதையை மண்ணில் கொட்டிவிட்டாய். அந்த இரவு நான் தூங்கவில்லை. அம்மாவின் பேச்சுகள், சிஸ்டர் கவிதாவின் சந்தேக பார்வைகள் மற்றும் அந்த அந்நியனின் பேச்சு மைனஸ் அனைத்தும் என் மனதில் சுத்தியல் போல ஓடிக்கொண்டிருந்தன. என் மூச்சு நின்று விடுவது போல இருந்தது. அடுத்த நாள் கனத்த இதயத்துடன் நான் மருத்துவமனைக்குச் சென்றேன்.
இன்று கடைசி முறையாக இந்த பணியைச் செய்வேன் என்று தீர்மானித்திருந்தேன். பிறகு அந்த மனிதனைச் சந்தித்து இது போதும் என்று தெளிவாக சொல்லிவிடுவேன். இப்போது என்னிடம் போதுமான பணம் இருந்தது. நான் சிறிய வேலையை ஆரம்பிக்க முடியும். நான் மீண்டும் லாக்கரை திறந்தபோது சீருடையிலிருந்து ஒரு மடிந்த சீட்டு கீழே விழுந்தது. என் இதயம் படபடுத்தது. நடுங்கும் கைகளால் நான் அந்த சீட்டை திறந்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, நீ குப்பையில் இருந்து என்ன எடுக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஒரு கணம் என் மூச்சு நின்றது. என் காலடியில் இருந்து பூமி விலகியது. இதை எழுதியது யார்? என் ரகசியம் யாருக்கு தெரிந்துவிட்டது? என் மனம் வேகமாக ஓடியது. இது தலைமை செவிலியர் மிஸ்ஸஸ் டிசோசாவா, அல்லது என் மீது பொறாமை கொண்ட ஒரு துப்புரவு ஊழியரா, அல்லது சிஸ்டர் கவிதாவா? ஆம், அவள்தான் இருக்க முடியும். அவளது சந்தேக பார்வைகளும் பேச்சுகளும் நினைவுக்கு வந்தபோது என் இதயம் மூழ்கியது. நான் சீட்டை முஷ்டிக்குள் அழுத்தி பையில் திணித்து எதுவும் நடக்காதது போல் காட்டிக்கொள்ள முயற்சி செய்தேன். ஆனால் உள்ளுக்குள் என் முழு உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. சீருடையை மாற்றிக்கொண்டு நான் வேலைக்குச் சென்றேன். ஆனால் என் கவனம் வேறு எங்கோ இருந்தது. என் கண்கள் மீண்டும் மீண்டும் சிஸ்டர் கவிதாவை தேடின. அவள் நர்சிங் ஸ்டேஷனில் மற்ற செவிலியர்களுடன் சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் முகம் சாதாரணமாக இருந்தது. இது என் மாயையா அல்லது யாராவது கேலி செய்தார்களா? இன்று நான் பிரசவ அறையின் பக்கம் செல்லவே துணியவில்லை. மற்ற வார்டுகளில் சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எல்லா நேரமும் யாரோ பின்னால் நிற்பது போல உணர்ந்தேன். யாரோ என் மீது ஒரு கண் வைத்திருப்பது போல. ஒவ்வொரு சத்தத்திற்கும் என் இதயம் துள்ளியது. மருத்துவமனை கட்டிடம் இன்று எனக்கு ஒரு சிறைச்சாலை போல தோன்றியது. டூட்டி முடிந்தவுடன் நான் ஆடைகளை மாற்றிவிட்டு அவசரமாக வெளியேற ஆரம்பித்தேன். இன்று அந்த கருப்பு கார் மனிதனை சந்திக்க வேண்டாம் என்று நான் முடிவு செய்திருந்தேன். இந்த சங்கதி அடங்கும் வரை சில நாட்கள் இடைவெளி எடுத்துக்கொள்வேன். நான் எப்போதும் வெறிச்சோடி இருக்கும் மருத்துவமனையின் பின் கூடத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தேன். அப்போது பின்னாலிருந்து ஒரு குரல் வந்தது. நேகா, அது சிஸ்டர் கவிதாவின் குரல். நான் திரும்பியபோது அவள் நின்றிருந்தாள், முகம் முற்றிலும் கம்பீரமாக. நில்லு நேகா, நான் உன்னிடம் சில பேச வேண்டும். என் ரத்தம் வறண்டு விட்டது. ஜி சிஸ்டர், டியூட்டி முடிந்துவிட்டது. நான் வீட்டுக்கு போக வேண்டும். குழந்தைகள் தனியாக இருக்கிறார்கள் என்று நான் பஹானா சொன்னேன். அவள் சொன்னாள், டியூட்டி முடிந்துவிட்டது, ஆனால் உனது அந்த சிறப்பு காரியம் இன்னும் பாக்கி இருக்கிறது இல்லையா? அவளது குரல் குளிராகவும் கண்டிப்பானதாகவும் இருந்தது. இப்போது எனக்கு புரிந்தது. தப்பிக்க வழி இல்லை. நான் அமைதியாக தலைகுனிந்து நின்றேன். அவள் சொன்னாள், நேற்று கூட நீ மருத்துவமனைக்கு பின்னால் அந்த கருப்பு கார் மனிதனுடன் இருந்ததை பார்த்தேன். யார் அவன்? அவன் ஏன் முன் வாசலில் வருவதில்லை? என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் சுவரின் ஓரமாக அமர்ந்து விம்மி விம்மி அழுதேன். சிஸ்டர், தயவுசெய்து யாரிடமும் சொல்ல வேண்டாம். நான் அழிந்து விடுவேன். என் குழந்தைகள் அனாதையாகி விடுவார்கள். அவர் என் அருகில் வந்து அமர்ந்தார். இப்போது அவரது குரலில் கடுமைக்கு பதிலாக ஒரு ஆர்வம் இருந்தது. நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். நீ உண்மையை சொன்னால். நீ இவ்வளவு மறைத்து எடுத்துச் செல்லும் அந்த பைகளில் என்ன இருக்கிறது? நீ எப்படி திடீரென்று இவ்வளவு பணக்காரியானாய்? நான் விக்கல்களுக்கு இடையில் பேசினேன். சிஸ்டர், நீங்கள் ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கும்போது பிரசவத்திற்கு பிறகு குப்பையில் வீசும் அந்த ஜவ்வு, அதாவது பிளாசெண்டா, அதை நான் திருடி விற்கிறேன். இதை கேட்டதும் சிஸ்டர் கவிதாவின் முகத்தில் அருவருப்பும் ஆச்சரியமும் பரவியது. என்ன பைத்தியமா நீ நேகா? அது அசுத்தமான தேவையற்ற பகுதி. அதை யார் வாங்குவார்கள்? நான் மெல்லிய குரலில் சொன்னேன், எனக்கு தெரியாது சிஸ்டர். ஆனால் அந்த ஆள் இது மிகவும் விலைமதிப்பற்றது என்று சொன்னார். ஆனால் ஏன்? கடைசியில் அவர் அதைக் கொண்டு என்ன செய்கிறார் என்று அவர் கோபமாக கேட்டார். நான் நடுங்கிக் கொண்டே சொன்னேன். அவர் சொன்னார், அந்த ஜவ்விலிருந்து பெரிய நிறுவனங்கள் கிரீம்கள் மற்றும் இன்ஜெக்ஷன்கள் தயாரிக்கிறார்களாம். பணக்கார பெண்கள் சுருக்கங்களை நீக்கி இளமையாக தெரிவதற்காக பயன்படுத்துவார்களே, அந்த ஆன்டி ஏஜிங் கிரீம்களில் ஆன்டி ஏஜிங் கிரீம்ஸ் பிளாசெண்டா பயன்படுத்தப்படுகிறதாம். சிஸ்டர் கவிதாவின் முகத்தில் இப்போது அமைதி நிலவியது. கண்களில் ஆச்சரியம், வெறுப்பு, அதிர்ச்சி அனைத்தும் ஒன்றாக இருந்தது. அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் ஒருபோதும் யோசிக்காத ஒரு உண்மையது. அவர் தினமும் குப்பையாக கருதி வீசிய பொருள் உண்மையில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தங்கம். இது ஒரு பெண்ணின் உடலில் இருந்து வந்து மற்றொரு பெண்ணின் முக அழகை மேம்படுத்த பயன்படுகிறது. ரகசியம் வெளிப்பட்டுவிட்டது. சிஸ்டர் கவிதாவின் கண்களில் ஓடிய சந்தேகம் மற்றும் ஆச்சரிய அலைகள் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டிருந்தன. நான் அவரது காலடியில் அமர்ந்தேன். என் விதியின் முடிவிற்காக காத்திருந்தேன். இப்போது அவர் நிர்வாகத்தை அழைப்பார், போலீஸ் வரும், என் எல்லாமே முடிந்துவிடும். இந்த எண்ணம் என் மனதில் மீண்டும் மீண்டும் சுழன்றது. ஆனால் அவரது அமைதி அதிகரித்தது. அவர் என்னை பார்க்கவில்லை, மாறாக எதிரே இருந்த சுவரை கூர்ந்து பார்த்தார். அவரது மனம் ஒரு ஆழமான சிந்தனையில் மூழ்கியிருப்பது போல இருந்தது. அப்படியானால் இந்த பொருட்கள் சுருக்கங்களை நீக்குகின்றன என்று சொல்கிறாயா? கடைசியாக அவர் அமைதியை கலைத்தார்.
அவரது குரலில் கோபமில்லை, ஒரு விசித்திரமான பலவீனமான அழுகை இருந்தது. மேலும் அவர் இதிலிருந்து லட்சங்கள் கிடைக்கின்றன என்று யோசிப்பது போல் இருந்தது. நான் அழுது கொண்டே மௌனமாக தலையசைத்தேன். ஆமாம் சிஸ்டர் கவிதா, நான் உங்களிடம் எல்லா உண்மையையும் சொல்லிவிட்டேன். இப்போது நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். என் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். எனது வேண்டுகோளுக்கு அவர் கவனம் செலுத்தவில்லை. அவரது கவனம் வேறு எங்கோ இருந்தது. அந்த ஆள் ஒரு பைக்கு எவ்வளவு பணம் கொடுக்கிறான்? நீ ஒரு நாளில் எவ்வளவு சேகரிக்கிறாய்? அவரது கேள்விகள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தண்டனைக்கு பதிலாக ஏன் இந்த கேள்வி? பயத்தின் பிடியில் நான் எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தேன். சிஸ்டர் கவிதா, அவர் ஒரு பைக்கு 20 முதல் 25,000 ரூபாய் கொடுக்கிறார். அதிக பிரசவங்கள் உள்ள நாட்களில் 1,00,000 வரை கூட சம்பாதிக்கிறேன். ஒரு நாளில் சில நேரங்களில் 1,00,000 வரை. இந்த கேள்வி அவரது வாயிலிருந்து ஒரு கிசுகிசுப்பை போல வெளிவந்தது. திடீரென்று நான் பல மாதங்களுக்கு முன் என்னில் பார்த்த அதே பேராசையை இப்போது அவரது முகத்தில் கண்டேன். அவரது பார்வை தன் கைகளில் பதிந்தது. கோடுகளிலும் சிறிய சுருக்கங்களிலும் நின்றது. என்னுள் ஒரு காலத்தில் நடந்த அதே யுத்தம் இப்போதும் அவரது மனதிலும் நடக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். அவர் தன் வழியில் கண்டிப்பான ஆனால் நேர்மையான செவிலியராக இருந்தார். ஆனால் அவரது தேவைகள் அந்த வழியை விட பெரியதாக இருந்தன. ஒரு சிறிய சம்பளத்தில் நிறைவேற்ற முடியாத சில கனவுகள் அவருக்கும் இருந்திருக்கலாம். ஒரு நீண்ட விசித்திரமான அமைதிக்குப் பிறகு அவர் ஆழமாக மூச்சுவிட்டு என்னை பார்த்தார். அவரது கண்களில் இப்போது இரக்கமோ அல்லது கோபமோ இல்லை. ஒரு குளிர்ந்த வியாபார பிரகாசம் இருந்தது. எழுந்திரு நேஹா, கண்ணீரை துடை. உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. அவர் ஒரு தீர்ப்பை அறிவிப்பது போல் சொன்னார். நான் ஆச்சரியத்துடன் அவரையே பார்த்தேன். என்ன அர்த்தம் என்று நான் கேட்டேன். அர்த்தம் இதுதான், நாளை முதல் இந்த வேலையை நீ தனியாகச் செய்ய மாட்டாய். அவரது இந்த வாக்கியம் இதற்கு முந்தைய வெளிப்பாட்டை விட எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு புரியவில்லை. சிஸ்டர் கவிதா எழுந்து நின்று என் கையை பிடித்தார். இனி அழுகை புலம்பல் எல்லாம் வேண்டாம். வேலைக்கான நேரம் தொடங்கிவிட்டது. நீ மிகவும் முட்டாள்தனமாக வேலை செய்திருக்கிறாய். எப்போது வேண்டுமானாலும் பிடிபட்டிருக்கலாம். ஆனால் இப்போது அப்படி நடக்காது. அவரது குரலில் கண்டிப்பு இருந்தது. மேலும் அவர் ரகசியமான முறையில் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு கேஸ் முடிந்தவுடன் பைக்குப்பை தொட்டியில் போகாது. யாரும் செல்லாத மருத்துவ ஸ்டோர் ரூமின் ஒரு மூலையில் நானே எடுத்து வைப்பேன். அங்கே அது பாதுகாப்பாக இருக்கும். நீ மீண்டும் மீண்டும் லேபர் ரூமுக்கு வெளியே நிற்க தேவையில்லை. விடுமுறை நேரத்தில் நீ ஸ்டோர் ரூமிலிருந்து பையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று அந்த ஆளிடம் கொடுத்து விடுவாய். புரிந்ததா? அவரது கண்டிப்பான வார்த்தைகளை கேட்டு நான் உறைந்து போனேன். நான் மரண பயத்துடன் அஞ்சிய அதே பெண் இப்போது அந்த தவறான வேலையை இன்னும் பாதுகாப்பான முறையில் எப்படி செய்வது என்று எனக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். மேலும் வரும் பணத்தில் அவர் தனது நிபந்தனையையும் வைத்தார். விழுக்காடு எனக்கு சொந்தம். மெதுவாக முழு விளையாட்டும் எனக்கு புரிந்தது. இது இரக்கமல்ல, இது ஒரு கூட்டாண்மை, பார்ட்னர்ஷிப்கான வாய்ப்பு. அவர் எனது கட்டாயத்தையும் என் பயத்தையும் தன் முன்னேற்றத்திற்கான வழியாக மாற்றிக்கொண்டார். ஆனால் சிஸ்டர் கவிதா, இது குற்றம் என்று என் வாய் உடனடியாக பேசியது. அவர் சிரித்தார். ஒரு கசப்பான வெற்று சிரிப்பை சிரித்தார். நீ தனியாக லட்சங்கள் சம்பாதிக்கும் வரை இது குற்றமில்லை நேஹா. மருத்துவமனை ஊழியர்கள் இந்த விலைமதிப்பற்ற பொருட்களை எரித்து அழிக்கிறார்கள். இது யாருக்காவது பயன்பட்டு நமக்கு சிறிது பணம் கொடுத்தால் அதில் என்ன தவறு? நாம் யாருடைய உரிமையையும் பறிக்கவில்லை. நாம் நம் பங்கை எடுத்துக்கொள்கிறோம். மறுக்க எனக்கு வழி இல்லை. நான் மறுத்தால் அவர் ஒரு நிமிடத்தில் நிர்வாகத்திடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார். நான் ஒரு வேட்டைக்காரனிடம் ஹண்டர் இருந்து தப்பித்து மற்றொரு மிகவும் ஆபத்தான வேட்டைக்காரனிடம் அடைக்கலம் புகுந்தேன். சரி சிஸ்டர் கவிதா, நான் தாழ்ந்த குரலில் சொன்னேன். எனக்கு சம்மதம். அவர் என் தோளில் தட்டினார். நீ வீட்டுக்குப் போ, கவலைப்படாதே. நாளை முதல் நமது புதிய வேலை தொடங்கும். அந்த நாளில் நான் மருத்துவமனையை விட்டு வெளியேறியபோது நான் தனியாக இல்லை. என்னுடன் அந்த தவறான வேலையில் இன்னொருவர் இணைந்திருந்தார். ஒரு படித்த மூத்த செவிலியர். இந்த தூய்மையற்ற கூட்டணி அன்ஹோலி அலையன்ஸ் எங்கே கொண்டு செல்லும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. ஆபத்தும் வருமானமும் இரட்டிப்பாகிவிட்டன. சிஸ்டர் கவிதாவின் செல்வாக்கு மற்றும் மருத்துவமனை அமைப்பை பற்றிய அறிவு காரணமாக எங்கள் வேலை இப்போது மிகவும் சுத்தமாகவும் குறைந்த ஆபத்துடனும் மாறியது. எந்த நேரத்தில் எந்த வழிகூடம் கரிடோர் காலியாக இருக்கும், எந்த மருத்துவரின் கடமை எப்போது மாறும், எந்த ஸ்டோர் ரூமின் சாவி எங்கே தொங்கும் என்று அவருக்கு தெரியும். இப்போது நாள் முழுவதும் லேபர் ரூமுக்கு வெளியே நான் அலைய வேண்டியதில்லை. கவிதாவை பொருட்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்து விடுவார். நான் விடுமுறை நேரத்தில் அதை எடுத்துக்கொண்டு போவேன். பணம் வெள்ளம் போல பாய ஆரம்பித்தது. நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதித்த இடத்தில் இப்போது அது 1000 முதல் 1500 ரூபாய் வரை வரத் தொடங்கியது.
ஏனெனில் சிஸ்டர் கவிதா தனது செல்வாக்கு மூலம் மற்ற அறுவை சிகிச்சை அரங்குகளில் ஆபரேஷன் தியேட்டர்ஸ் இருந்தும் விலைமதிப்பற்ற பொருட்களை எடுக்க ஒரு வழியை கண்டுபிடித்தார். மொத்த தொகையில் 40 விழுக்காடு சிஸ்டர் கவிதாவுக்கும் 60 விழுக்காடு எனக்குமாக இருக்கும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். ஏனென்றால் வெளியாளுடன் தொடர்பு கொள்வது மற்றும் வியாபாரம் செய்யும் பொறுப்பும் ஆபத்தும் இன்னும் என்னிடம்தான் இருந்தது. செல்வம் என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. நான் ஒரு சிறிய கார் வாங்கினேன். என் குழந்தைகள் நகரத்தின் சிறந்த பள்ளியில் படிக்க ஆரம்பித்தனர். என் தாயின் சிகிச்சைக்காக நான் நகரத்தின் மிகப்பெரிய மருத்துவரிடம் அப்பாயின்மெண்ட் எடுத்தேன். ஆனால் என் தாய் இன்னும் என்னுடன் மகிழ்ச்சியாக இல்லை. நான் கொடுத்த வசதிகளை அவர் பயன்படுத்தினார். ஆனால் அவரது கண்களில் எனக்காக எப்போதும் ஒரு சோர்வும் டிஜெக்ஷன் பயமும் இருந்தது. நேஹா, இதெல்லாம் எவ்வளவு காலம் நடக்கும்? அவர் அடிக்கடி என்னிடம் கேட்பார். பலவீனமான அடித்தளத்தில் கட்டப்பட்ட எதுவும் நீண்ட காலம் நீடிக்காது. அம்மா, நீ கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் கையாளுவேன் என்று நான் எப்போதும் அவரது பேச்சை தவிர்ப்பேன். மறுபுறம் சிஸ்டர் கவிதாவின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அவர் தனது பழைய மோட்டார் சைக்கிளை விற்று ஒரு சிறிய கார் வாங்கினார். இப்போது அவர் விலையுயர்ந்த ஆடைகள் மற்றும் பிராண்டட் பைகளை பயன்படுத்த தொடங்கினார். அவரது இந்த திடீர் மாற்றம் மருத்துவமனையில் அனைவரின் கண்களிலும் பட்டது. சிஸ்டர் கவிதாவுக்கு லாட்டரி அடித்தது போலிருந்தது. மக்கள் அவர் பின்னால் பேச ஆரம்பித்தார்கள். எங்களுக்குள் இப்போது நட்பு இல்லை. ஒரு வியாபார உறவு, பிசினஸ் ரிலேஷன்ஷிப் மட்டுமே இருந்தது. நாங்கள் வேலை செய்யும்போது மட்டுமே பேசுவோம், கணக்கு பார்ப்போம், அடுத்த திட்டத்தை உருவாக்குவோம். பேராசை எங்கள் இருவரையும் ஆட்கொண்டது. நேஹா, இந்த ஆள் நமக்கு மிகவும் குறைவாக பணம் கொடுக்கிறான். ஒரு நாள் கவிதா என்னிடம் சொன்னாள். இந்த சரக்கு வெளியே லட்சங்களில் விற்கப்படும், நமக்கு ஆயிரங்களில் மட்டுமே கிடைக்கிறது. நாம் ஒரு புதிய வாங்குபவரை கண்டுபிடிக்க வேண்டும். வேண்டாம் சிஸ்டர், இது மிகவும் ஆபத்தானது. நான் உடனடியாக மறுத்தேன். கிடைப்பது போதாதா? அதிக பேராசை நமக்கே தீங்கு விளைவிக்கும். என் பேச்சை கேட்டு அவர் கோபமாகச் சொன்னார். நீ எப்போதும் பயந்து கொண்டே இருக்கிறாய். அதனால்தான் வாழ்நாள் முழுவதும் இப்படி செய்தாய். பணம் சம்பாதிக்க தைரியம் வேண்டும். பின்னர் நான் பயந்த அந்த நாள் வந்தது. மருத்துவமனை நிர்வாகம் பாதுகாப்பை அதிகரிக்க, குறிப்பாக ஸ்டோர் ரூம்கள் மற்றும் பின் கதவுகளில் புதிய சிசிடிவி கேமராக்களை சிசிடிவி கேமராஸ் நிறுவியது. இந்த செய்தி எங்களுக்கு ஒரு குண்டு போல இருந்தது. சிஸ்டர், நாம் இந்த வேலையை இப்போதே நிறுத்த வேண்டும். நான் பதட்டத்துடன் கவிதாவிடம் சொன்னேன். இந்த கேமராக்கள் நம்மை பிடித்துக் கொடுக்கும். நம்மிடம் மரியாதையுடன் வாழப்போதுமான பணம் உள்ளது. பைத்தியமாகாதே நேஹா, அவர் என்னை தட்டினார். பணம் ஒருபோதும் போதாது. இந்த கேமராக்களுக்கும் ஒரு வழியை நான் கண்டுபிடிப்பேன். அவற்றின் பார்வையற்ற புள்ளிகளை, பிளைண்ட் ஸ்பாட்ஸ், நான் நன்கு அறிவேன். நீ கவலைப்படாதே. ஆனால் எங்கள் வலை சுருங்கிக் கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். இது கடவுளிடமிருந்து வந்த ஒரு எச்சரிக்கை. கவிதா தனது பேராசையில் அதை உணரவில்லை. அதே வாரத்தில் ஒரு நாள் மருத்துவமனையில் பிரசவ வழக்குகள் அதிகமாக இருந்தன. எங்களிடம் சரக்குகளும் நிறைய குவிந்துவிட்டன. எப்போதும் மிகுந்த கவனத்துடன் வேலை செய்யும் கவிதா அந்த நாளில் பேராசை மற்றும் அவசரத்தில் ஒரு பெரிய தவறு செய்தார். அவர் எல்லா பொருட்களையும் தனித்தனி பைகளில் வைப்பதற்கு பதிலாக ஒரு பெரிய மருத்துவ கழிவு பையில் மெடிக்கல் வேஸ்ட் பேக் போட்டார். இதனால் வேலை சீக்கிரம் முடிந்துவிடும். அவர் ஸ்டோர் ரூமிலிருந்து அந்த பெரிய பையுடன் வெளியே வந்தபோது ஒரு ஜூனியர் செவிலியர் அவரை கண்டார். அவர் வணக்கம் சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் சிஸ்டர் கவிதா ஏன் தனியாக இவ்வளவு பெரிய பையை எடுத்துச் செல்கிறார் என்ற கேள்வி அவர் மனதில் இருந்தது. அந்த மாலை நான் கருப்பு கார் ஓட்டுநரை சந்திக்க பின் வாயிலுக்கு சென்றபோது அவர் மிகவும் பயந்து போய் காணப்பட்டார். சீக்கிரம், இங்கு பாதுகாப்பு மிகவும் இறுக்கமாகிவிட்டது. எல்லா இடங்களிலும் கேமராக்கள் உள்ளன. இது நமது கடைசி வியாபாரம், லாஸ்ட் டீல் என்று நான் நினைக்கிறேன். அவர் பணத்தை என் கையில் கொடுத்துவிட்டு வேகமாக காரை ஓட்டிச் சென்றார். அவரது வார்த்தைகள் என் இதயத்தில் பதிந்தன. கடைசி வியாபாரம். அவர் உண்மை சொல்கிறார் என்று என் மனம் சொன்னது. எங்கள் விளையாட்டு இப்போது முடிவடையப் போகிறது. ஜூனியர் செவிலியர் மிஸ் டி சௌசாவிடம் எல்லாவற்றையும் சொன்னார். மிஸ் டி சௌசா ஏற்கனவே என் மீதும் கவிதாவின் மீதும் சந்தேகம் கொண்டிருந்தார். அவர் உடனே உஷாரானார். அவர் நிர்வாகத்திடம் பேசி கடந்த நாட்களின் சிசிடிவி காட்சிகளை பெற்றார். ஆதாரம் அவரது கண்களுக்கு முன்னால் இருந்தது. பிரசவத்திற்கு பிறகு சிஸ்டர் கவிதா லேபர் ரூமிலிருந்து நேராக ஸ்டோர் ரூமிற்கு செல்வதும் சிறிது நேரம் கழித்து ஒரு பெரிய பையுடன் வெளியே வருவதும் காட்சிகளில் தெளிவாக தெரிந்தது. சில மணி நேரம் கழித்து நான் அதே ஸ்டோர் ரூமிற்கு சென்று அதே பையை எடுத்துக்கொண்டு பின் வாயில் வழியாக வெளியேறுவதும் பதிவாகியிருந்தது. இது ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் நடந்தது. நாங்கள் பாதுகாப்பானது என்று நினைத்த எங்கள் முழு திட்டமும் இப்போது ஒரு சிறிய திரையில் ஒரு படம் போல ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்த நாள் நான் என் சாமான்களை எடுத்துக்கொண்டு பின் வாயிலை நோக்கி நடந்தபோது என் இதயம் ஏற்கனவே மூழ்கிக் கொண்டிருந்தது. நான் கதவுக்கு வெளியே காலடி வைத்தபோது மருத்துவமனையின் 2 பாதுகாவலர்களும் மிஸ் டி சௌசாவும் என்னை சூழ்ந்து கொண்டனர். நேஹா, இந்த பையில் என்ன இருக்கிறது? மிஸ் டி சௌசாவின் குரல் குளிர்ந்தும் கடுமையாகவும் இருந்தது.
ஒரு கணம் என் உலகம் சுழன்றது. பை என் கையிலிருந்து கீழே விழுந்தது. உள்ளே இருந்த இரத்தக்கரை படிந்த பைகள் வெளியே சிதறின. பாதுகாவலர்கள் அருவருப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டனர். விளையாட்டு முடிந்துவிட்டது என்று எனக்கு தெரியும். நான் அங்கேயே தரையில் விழுந்து அழ ஆரம்பித்தேன். சிஸ்டர் கவிதா மருத்துவமனை இயக்குனரின் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டார். அவர் பொய் சொல்ல முழு முயற்சி செய்தார். ஆனால் காணொளி ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டபோது அவரது எல்லா பெருமை, ஆரோகன்ஸ் மற்றும் நம்பிக்கையும் சிதைந்தது. அவரது அலறல்கள் முழு தளத்திலும் கேட்டன. போலீஸ் வரவழைக்கப்பட்டது. இந்த ஊழல் நகரம் முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. மருத்துவமனையின் நற்பெயருக்கு பெருமடியாக இருந்தது. அந்த கருப்பு கார் ஓட்டுநர் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவருக்கு ஆபத்து ஏற்பட்டவுடன் அவர் ஒருபோதும் அங்கேயே இல்லாதது போல மறைந்துவிட்டார். இந்த முழு விளையாட்டில் அவர் மட்டுமே தப்பித்தார். வழக்கு நடந்தது. சிஸ்டர் கவிதா படித்த மற்றும் மூத்த செவிலியராக இருந்ததால் தனது தொழிலை களங்கப்படுத்திய டிஃபைல்ட் குற்றத்திற்காக அதிக கடுமையான தண்டனைக்கு தகுதியானவராக கருதப்பட்டார். எனக்கு அவரைவிட குறைவான தண்டனை கிடைத்தது. ஆனால் சிறைச்சாலையின் கம்பிகளும் என் தலைவிதியானது. நான் சம்பாதித்த அனைத்தும் மைனஸ் வீடு, கார், பணம் எல்லாம் போய்விட்டது. என் குடும்பம் மீண்டும் அதே குடிசைக்கு திரும்பியது. ஆனால் இந்த முறை அவர்களின் தலையில் வறுமையுடன் அவமானத்தின் டிஸ்கிரேஸ் கரையும் இருந்தது. என் தாய் அந்த அதிர்ச்சியில் நோய்வாய்ப்பட்டார். என் குழந்தைகள் தங்கள் தாயின் செயல்களின் தண்டனையையும் மக்களின் பழிச்சொற்களையும் டான்ஸ் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இன்று பல ஆண்டுகளுக்குப் பிறகு நான் சிறைச்சாலையின் அந்த குறுகிய அறையில் அமர்ந்து என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். நான் செய்ததற்கு வெட்கப்படுகிறேன். நான் திருடினேன், பாவம் செய்தேன், பேராசையில் குருடானேன் என்று எனக்கு தெரியும். நான் அதற்கான தண்டனையை அனுபவித்து வருகிறேன். அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் முதல் முறையாக புதிய ஆடைகளை அணிந்து பள்ளிக்குச் சென்ற என் குழந்தைகளின் முகங்கள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. என் தாய்க்கு சரியான நேரத்தில் மருந்து கிடைத்தபோது அவர் அனுபவித்த அந்த நிம்மதியான முகம், ரிலீஃப்ட் ஃபேஸ் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நான் செய்த அனைத்தும் பேராசையிலிருந்து அல்ல, கட்டாயம், கம்பல்ஷன் மற்றும் அன்பிலிருந்து தொடங்கியது. என் தவறு இவ்வளவுதான். நான் என் குழந்தைகளுக்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை பற்றி கனவு கண்டேன். நான் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தேன். அதன் விளைவு மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் இரவின் இருளில் என் குடிசையில் என் பசியுள்ள குழந்தைகளின் முகங்களை பார்த்தபோது எனக்கு வேறு வழி எதுவும் தெரியவில்லை. நான் விலையை கொடுத்தேன், ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்தேன். ஆனால் என் குடும்பத்திற்கு நான் கொடுத்த அந்த சில வினாடி மகிழ்ச்சி அந்த தண்டனையை விட விலைமதிப்பற்றதா? இந்த கேள்விக்கு எனக்கு ஒருபோதும் பதில் கிடைக்காது. தவறான வழியில் கிடைத்த செல்வம், இல் காட்டன் வெல்த், ஒரு காலத்திற்கு வசதியை தரலாம். ஆனால் அது ஒருவரின் நிம்மதியையும் பீஸ் ஆஃப் மைண்ட், மரியாதையையும் என்றென்றும் பறித்துவிடும். சரி, சிறைச்சாலையின் குறுகிய அறையின் குளிர்ந்த சுவர்களில் நேரம் அப்படியே நின்றுவிட்டது. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான சோகத்தை கொண்டு வந்தது. நான் இன்னும் என் குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் என் தாயின் ஆரோக்கியத்தை பற்றி உள்ளுக்குள் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தேன். நான் செய்தது பாவம். ஆனால் அதன் வேர்கள் என் இதயத்தில் வளர்ந்து வரும் அன்பு மற்றும் கட்டாயத்தில் இருந்தது. வேறு வழி இல்லையா? நான் விட்டுக் கொடுத்து விட்டேனா என்று பலமுறை என்னை கேட்டுக்கொண்டேன். ஒரு மாலை சிறைச்சாலையின் நூலகத்தில் வேலை செய்தபோது என் பார்வை ஒரு பழைய நாட்குறிப்பில் விழுந்தது. அது ஒரு முன்னாள் கைதியின் நாட்குறிப்பு. பக்கங்கள் மஞ்சள் நிறமாக மாறியிருந்தன. ஆனால் அதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஆழமானவை. அந்த பெண்ணும் என்னை போன்று தவறை செய்திருந்தார். பேராசை மற்றும் அவசரத்தில் ஒரு சட்டவிரோத வழியை தேர்ந்தெடுத்தார். ஆனால் சிறைக்கு வந்த பிறகு அவர் தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொண்டதாக எழுதியிருந்தார். அவர் படித்தார், ஒரு திறமையை, ஸ்கில் கற்றுக்கொண்டார், வெளியே வந்து ஒரு நேர்மையான புதிய வாழ்க்கையை தொடங்கினார். அவர் எழுதியிருந்தார், பாவம் செய்வது ஒரு தவறாக இருக்கலாம், ஆனால் அந்த தவறிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு பெரிய தவறு. அந்த நாட்குறிப்பின் வார்த்தைகள் என் மனதில் ஒரு புதிய ஒளியை ஏற்றின. நான் என் தண்டனையை அனுபவித்து வெளியே வந்தாலும் என் மனம் மாறாவிட்டால் நான் மீண்டும் அதே சகதியில் சிக்கிக்கொள்ளலாம் என்பதை நான் உணர்ந்தேன். நான் சிறையில் உள்ள கல்வித் திட்டங்களில் எஜுகேஷனல் புரோகிராம்ஸ் பங்கேற்க ஆரம்பித்தேன். நான் தையல் மற்றும் எம்ப்ராய்டரி கற்றுக்கொண்டேன். வெளியே சென்று மரியாதைக்குரிய முறையில் ஏதாவது சம்பாதிக்கலாம். எனது மூத்த செவிலியர் சிஸ்டர் கவிதாவை நான் ஒருபோதும் பார்க்கவில்லை. அவர் தனது தண்டனையை அனுபவித்து வருவதாகவும் அவரது பெருமை உடைந்துவிட்டதாகவும் கேள்விப்பட்டேன். இப்போது அவர் மீது எனக்கு எந்த வெறுப்பும், ஆனிமோசிட்டி இல்லை. இப்போது என் சண்டை என்னுடன் மட்டுமே இருந்தது, என் கடந்த கால முடிவுகளுடன். பல ஆண்டுகளுக்குப் பிறகு நான் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது வெளியுலகம் முன்னெப்போதையும் விட மிகவும் கடினமாக தோன்றியது. என் நெற்றியில் ஒரு கைதியின் கரை, ஸ்டெயின் ஆஃப் அ கான்விக்ட், இருந்தது. நகரவாசிகள் என்னை பார்த்து குமுறினார்கள். என் குடும்பம் இன்னும் அதே குடிசையில் இருந்தது. என் தாய் இப்போது மிகவும் வயதானவராகவும் பலவீனமாகவும் இருந்தார். ஆனால் அவர் என்னை கட்டியணைத்தார். இப்போது நீ திரும்பி வந்துவிட்டாய் நேஹா, அதுவே முக்கியம். அவரது குரலில் பல ஆண்டுகளின் வலியும் அன்பும் இருந்தது. என் குழந்தைகளின் கண்களில் இப்போது குறும்புக்கு பதிலாக ஒரு விசித்திரமான சோகம் இருந்தது.
ஆனால் அவர்கள் என்னை நம்பிக்கையுடன் பார்த்தார்கள். நான் உடனடியாக சிறிய தையல் மற்றும் எம்ப்ராய்டரி வேலைகளை தொடங்கினேன். வேலை மிகவும் சிறியது, வருமானம் மிகவும் குறைவு, ஆனால் அதில் நிம்மதி இருந்தது. இப்போது நான் என் வருமானத்திற்காக பயந்து தூங்கவில்லை, மாறாக மரியாதையுடன் தூங்கினேன். என் குழந்தைகளுக்கு இப்போது பிராண்டட் ஆடைகள் கிடைக்கவில்லை, ஆனால் அவர்கள் இப்போது பள்ளியில் தங்கள் தாயைப் பற்றி பெருமையுடன் பேச முடிந்தது. ஒருநாள் என் இளைய மகன் என்னிடம் கேட்டான், அம்மா, இப்போது ஏன் நாம் இவ்வளவு ஏழையாக இருக்கிறோம்? முன்பு நம்மிடமெல்லாம் இருந்ததே. நான் அவனை அன்புடன் என் அருகில் அமர வைத்துச் சொன்னேன், மகனே, முன்பு நம்மிடம் இருந்தவற்றின் அடித்தளம் பலவீனமாக இருந்தது. அது ஒரு நொடியில் இடிந்து விழுந்த மணல் கோட்டை, சாண்ட் காசில். இன்று நம்மிடம் இருப்பது குறைவுதான், ஆனால் இது உண்மையின் தரையில் கட்டப்பட்டுள்ளது. தவறான வழியில் கிடைத்த செல்வம், இல் காட்டன் வெல்த், கண்களை குருடாக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் இதயத்திற்கு நிம்மதியை தர முடியாது. அது வசதிகளை மட்டுமே கொடுக்கிறது, மரியாதையை, ரெஸ்பெக்ட் அல்ல. மரியாதையே மிகப்பெரிய செல்வம். அந்த நாளில் என் தண்டனை முடிந்தது என்று உணர்ந்தேன். நான் என் தவறை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டேன். என் கதையின் முடிவு சோகமானதுதான், ஆனால் அதில் ஒரு செய்தி இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் சில சமயங்களில் சூழ்நிலைகளை சந்திக்கிறான். கட்டாயம் அவனை தவறான வழியை தேர்ந்தெடுக்க தூண்டுகிறது. ஆனால் எந்த கட்டாயத்திற்கும் பதில் போய் திருட்டு அல்லது தவறான வழியில் கிடைத்த பணம் இல் காட்டன் மணி ஆக இருக்க முடியாது. தவறான வழியில் கிடைத்த செல்வம் சிறிது காலத்திற்கு வசதிகளையும் மகிழ்ச்சியையும் தரலாம், ஆனால் அது எப்போதும் ஒரு மனிதனின் நிம்மதியையும் மரியாதையையும் சுயமரியாதையையும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பறித்துவிடும். உண்மையான மகிழ்ச்சியும் நிரந்தர வெற்றியும் நேர்மை, கடின உழைப்பு மற்றும் உண்மையின் பாதையில் நடப்பதன் மூலம் மட்டுமே அடைய முடியும். தவறான வழியில் கிடைத்த வெற்றி எப்போதும் நிரந்தரமற்றது, டெம்பரரி. அதன் விளைவு பெரும்பாலும் மிகவும் மோசமாக இருக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் உங்கள் நல்ல குணமும் மரியாதையும் தான். அதற்கு முன்னால் உலகின் எல்லாச் செல்வமும் சிறியது.